எவ்ரிதிங் எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச். என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நீங்க என்ன புதுசா பண்றீங்களோ, அதுக்கு எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கதான் செய்யும். சின்ன வயசுலேருந்து சினிமாக்கு வரும். அந்த நேரத்துல வந்து சில எதிர்ப்புகள். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்தோம். அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தது. அதுக்கும் அந்த எதிர்ப்பு இருந்தது. அதுவும் தாண்டி வந்தோம். சினிமால போராடி ஜெயிச்சவங்களுக்கு அதுவும் பெண் ஒரு ஜெயிக்கிறான்னா, அதுக்கு நெறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும். பட் ஐ திங்க் எனக்கு வந்து அ ஒவ்வொரு வகையிலும் இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் நான் சொல்ல மாட்டேன். எல்லா சேலஞ்ச் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு சிம்பிளான லாஜிக் வச்சிருக்கேன். இதுவும் கடந்து போகும். ஸோ, அதனால தான் எனக்கு வந்து சேலஞ்ச் வந்து நான் என்னைக்குமே வந்து சோர்ந்து போய் உட்காந்து, ஐய்யய்யோ! நான் வந்து அவ்ளோ கஷ்டத்துல இருக்கேனே! அந்த என்னைக்குமே ஃபீல் பண்ணதே கிடையாது. ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்மைல்ட் அட் மை ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஐ மூவ்ட் ஃபார்வர்ட். எனக்கு என் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. அந்த தன்னம்பிக்கை சொல்றோம் பாருங்க. அது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஸோ, இன்னைக்கு இருக்குது அந்த நியூ ஜெனரேஷன் சொல்றோம், அந்த யங் ஜெனரேஷன் சொல்றோம். ரொம்ப சீக்கிரத்துல வந்து அந்த தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. ப்ராபப்ளி த பிரஷர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஆ ஏன்னா ஒரு பூத கண்ணாடி வச்சுட்டு அவங்கள ஒப்பீனியேட்டட் இருக்கிறத விட ஜட்ஜ்மெண்டலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ நடந்து போனியா? நீ இப்படிதான் இருப்ப. நீ ஜீன்ஸ் போட்டு போனியா? நீ இப்படிதான் இருப்ப. நீ ஒரு ஆம்பளை கிட்ட சிரிச்சுட்டு பேசினியா? நீ இப்படிதான் இருப்ப. ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிட்யூட்னால அந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு இருக்கிறது பிரஷர்ஸ் இருக்கு பாருங்க. அது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து தெர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். எல்லா சோஷியல் நெட்வொர்க்கும் இருக்கு. எங்க காலத்துல சோஷியல் நெட்வொர்க்கே கிடையாது. ஃபோனே கிடையாது. ஒரு அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னா அதுக்கு வந்து 1/2 மணி நேரம் புக் பண்ணி வெயிட் பண்ணணும். கால் பண்ணணும். ஆமா. பட் இப்போ இருக்கிறது அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்லுடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் நெறைய இருக்கு. பிளஸ் என்ன இருக்குன்னா, யூ ஆர் ஏபிள் டு ஷோகேஸ் யுவர் டேலண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாம, நீங்க யூ கேன் ஷோகேஸ் யுவர் டேலண்ட்ஸ். யுவர் ஓரட்டரி ஸ்கில்ஸ் இருக்கட்டும், உங்களுடைய பெர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். பட் அதே சமயத்துல அதுக்கு கான்ஸ் என்ன இருக்குன்னா, ட்ரோல் பண்றதுக்கு, மீம்ஸ் பண்றதுக்கே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்லி ஃபார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். கரெக்ட். அண்ட் நம்ம பசங்க வந்து போட்டோமா, அங்கிருந்து வெளிய வந்துமாங்கிறது கிடையாது. அதுலயே அது காமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? 150 காமெண்ட்ஸ் இருக்குன்னா, அத ஃபுல்லா படிக்கணும். ஏன்பா முன்ன பின்னே ஆமா. தெரியாதவன் எவனோ நல்லதும் எழுதுவான், கெட்டதும் எழுதுவான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும்போது ஐ செட் டோன்ட் ஈவன் ரியாக்ட் டு இட். Yeah. நான் இருக்கேன் ரியாக்ட் பண்ணணும்னா நான் இருக்கேன். ஐல் ரியாக்ட். பிகாஸ் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு, என்னுடைய பிளாட்ஃபார்ம்க்கு ஐ கேன் ரியாக்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஐ திங்க் அந்த யங்ஸ்டர்ஸ் அது தாண்டி உலகம் வந்து அந்த கையில இருக்கிறது ஃபோன்லயோ, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. உலகத்துல என்ன நடக்குது அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், எவ்வளோ ட்ரோலிங், எவ்வளோ காமெண்ட்ஸ் வருது, அது வச்சு தான் நம்ம லைஃபே இருக்குன்னு அது இருக்கக்கூடாது.